மம்மி என்ன மம்மி பண்ற? எனக்கு வயிற்று வலி தாங்க முடியல, வா ஆஸ்பத்திரி போவோம். சரி குழந்தை, விஜய் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறானா உன்னைய? உனக்கு எதுக்கு வயிற்று வலி வந்துச்சு? பூமாரி வயிற்று வலி என்ன சொல்லியா? நீனும் சொல்லியா? என்ன சாப்பிட்டியா? ஆமா குழந்தை, பள்ளிக்கூடத்துல ஏதோ வாங்கி சாப்பிட்டீங்களோ? ஐயோ குழந்தை உண்மையை சொல்லிடுவாளே, மாட்டி விட்டுருவாளோ? குழந்தை சொல்லிடுறதே. என்ன அது வந்து பள்ளிக்கூடத்துல நாங்க சோறு தான் சாப்பிட்டோனே. உண்மையை சொல்லு குழந்தை, ஏதோ வாங்கி சாப்பிட்டீங்களோ? உனக்கு பூமாரிக்கு ஒரே மாதிரி வயிற்று வலி வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன அது வந்து எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குன்னே பேச முடியல. அம்மா இது ஏதோ சரியில்லை, குழந்தை உண்மை மறைக்க மாதிரி இருக்கு, நீ அவன்கிட்ட கேளு. அஜய் பள்ளிக்கூடத்துல என்னைய வாங்கி சாப்பிட்டியா? அம்மா எனக்கு வயித்து வலிக்குமா. ஐயோ என்ன 3 பேர் வயித்து வலிக்கீங்க? உங்க பள்ளிக்கூடத்துல ஏதோ அந்த பிள்ளைகிட்ட வாங்கி சாப்பிட்டீங்களா? இல்லம்மா எதுமே வாங்கி சாப்பிடல பத்துக்க. எல வர வழியில ஏதோ வாங்கி சாப்பிட்டீங்களா? என்ன என்கிட்ட ரூபாயே இல்லைன்னு என்னால வாங்கி சாப்பிடல நீ. குழந்தை நீ சொல்லு, உண்மை மட்டும் தான் சொல்லணும். வர வழியில என்ன வாங்கி சாப்பிட்டியா? என்ன அது வந்து நாங்க வர வழியில என்னை பானிபூரி நாங்க பார்த்தோனே, ஆனா வாங்கி சாப்பிடாம வந்துட்டோனே. என்ன அது வந்து ரசத்துல உப்பு அதிகமாயிட்டுனே. என்ன அது வந்து அஜய் சொன்னானே. நான் சொல்லல, அது உப்பா இருந்ததான் சொன்னேன். இல்லனே, எங்க அம்மாட்ட கோழி முட்டைக்கு ஒரு ஆண்டி சண்டை போட்டவள டோப்பாமட்ட ஆண்டி, அவிய தானே பானிபூரி கடை வச்சிருக்காவ. அவ கடையில போய் வாங்கிட்டா அவளே முட்டையை திருடிடுங்க, வா நல்ல பொருள் செஞ்சு வச்சிருப்பாளோ. நம்ம கீழ பட்டு உருண்ட வேண்டியதா, இல்லனா கேள்வியா கேட்டு கொலையா கொண்டு எடுத்துருவோம். சொல்லு குழந்தை, எதுக்கு அவ கடையில போய் தின்னா? மம்மி அஜய் தான் பானிபூரி கடைக்கு கூட்டிட்டு போனா மம்மி. ஐயோ அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? நம்ம மயங்கிர வேண்டியது மொத்தமா சொல்லி கொடுத்துட்டா. ஏலே அம்மா அஜய் எங்கம்மா போனா? ஓடிட்டானா? ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு? ஐயோ விஜய் தம்பி விழுந்து மயங்கி கிடக்க பாரு. ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ அஜய் உனக்கு என்ன ஆச்சு? எழும்பியா? அஜய் கண்ணை இருக்க மூடிக்கடா, தாய் சென்டிமெண்ட்ல விழுந்துறாதே. இந்த வீட்ல உன்னை கஞ்சா காய்ச்சி ஊத்திடுவாங்க, பாத்துக்க கண்ணை மூடிக்க. விஜய் தம்பி மயங்கி விழுந்துட்டாயா, அவனை உடனே ஆஸ்பத்திரி கூட்டி போய் சேரு. சரிம்மா, நான் போய் ஏதாவது வண்டி பிடிச்சிட்டு வரேம்மா. டாக்டர் என்ன எதுவும் செய்யுமா டாக்டர்? இப்பதானப்பா ஊசி போட்டிருக்கேன், அதனால வயிற்று வலி குறைஞ்சிருக்கு பாத்துக்க. நான் எழுதி தந்திருக்க மருந்து மாத்திரையெல்லாம் கொடுங்க, எல்லாம் சரியாயிரும். டாக்டர் என் தம்பி ஏன் டாக்டர் மயங்கினா? அதான்ப்பா எனக்கும் தெரியல, இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கு, அந்த பையன் மட்டும் எதுக்கு மயங்கினான்னு தெரியலையே. குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு, தெளிஞ்ச உடனே கூட்டிட்டு போங்க. சரி டாக்டர். இந்த பிள்ளைகள் எதையோ சாப்பிட்டு இருக்கு, அதனால ஒத்துக்கிடாம தான் இப்படி வயிற்று வலி வந்திருக்கு பாத்துக்க. இந்த பிள்ளைகள் என்னப்பா சாப்பிட்டது? டாக்டர் இந்த பிள்ளை ஸ்கூல் போயிட்டு வரும்போது பானிபூரி கடையில பானிபூரி வாங்கி சாப்பிட்டுருக்கு டாக்டர். இந்த மாதிரி வெளியே வைக்கிற பொருள் எல்லாம் ஒத்துக்காதுப்பா, இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க பிள்ளைகளுக்கு. நாங்க வீட்ல எல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது இல்ல டாக்டர். சின்ன பிள்ளைல ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டுருக்குது பாத்துக்கிடுங்க. சொல்லி விடுங்கப்பா இனி. இந்த மாதிரி வெளியே தயாரிக்க பொருள் எல்லாம் ரொம்ப சுத்தமாலாம் செய்ய மாட்டாங்க. அது சாப்பிட்டா இப்படிதான் சின்ன பிள்ளைகளுக்கு வயிற்று வலி வரதான் செய்யும். அதனால நீங்க தான் கவனமா சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பொருள் எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு. சரி டாக்டர், நான் சொல்லி என் தம்பி போய் பாக்குறேன் டாக்டர். சரிப்பா, பில் பே பண்ணிட்டு கூட்டிட்டு போ. சரி டாக்டர். பூமாரி டாக்டர் சொன்னது கேட்டியா? வெளிய விக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுமா. குழந்தை உனக்கும் தான். ஆசைப்பட்டு சாப்பிட்டதால இப்ப எங்க வந்து நிக்கிறிய பத்தி ஹாஸ்பிடல்ல வந்து இருக்கோம். பூமாரி அண்ணன் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கேனே. சரிண்ணா. ஐயோ ஒரு பானிபூரி சாப்பிட்டா 10 ஊசி வாங்கிட்டே போ. எல்லாம் இந்த மைனாவால வந்தது. அவதான் எங்க அம்மா கடையில நல்லா இருக்கும் வந்து சாப்பிடுவான்னு கூப்பிட்டா. குழந்தை வேற எல்லாத்தையும் அண்ணன்கிட்ட சொல்லி விட்டுட்டா. என்ன எங்க அண்ணன் வந்து ஏசுன்னு ஏசுவானா என்ன சொல்லுவேன்? அஜய் இந்த வந்துட்டான், கேள்வியா கேட்பான். இப்ப எப்படில இருக்கே, வீட்டுக்கு போமா? பரவாயில்ல நீ போமா. சரி எழுந்துரு. இங்க பாரு அஜய், வெளிய விக்க போறல, நீ வாங்கி சாப்பிட்டதோட மட்டும் இல்லாம தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துட்ட நீ. அவ எப்படி வயித்து வலியில துடிச்சிட்டு
என் கடை அடிச்சு நொறுக்குவே, என்ன தைரியம் உனக்கு? என் முக குழந்தை ஒன்னையால உன் கடையில தின்ன பானிபூரியால ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா இப்போ. ரோசப்பக்க பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்கு வயித்த வலியில 2 ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு. 3 பிள்ளைகள் வயித்த வலியில கிடக்கு ஒன்னையால உன் கடையில இருக்க பொருளால தான். என் மகளும் தான் திண்டு போனா, அவளுக்கு ஒன்றும் ஆகலையே. நீ உன் பிள்ளைக்கு நல்ல பொருளை கொடுத்துருப்பா. எங்க பிள்ளைகள் என்னைக்கா தின்னதுனால இப்படி ஆயிருக்கு. சரி கிளம்பு போதும். நல்ல பொருளை சுத்தமா செஞ்சு வச்சாச்சுன்னா எப்படி வயித்த வலி வரும்? நீ எல்லாத்தையும் ஆவாதும் குப்பையில கிடந்ததையும் பறிக்கி போட்டு செஞ்சு அந்த பிள்ளைக்கு வயித்த வலி வந்திருக்கு. நீ பாத்தியா நான் ஆவாது குப்பையில நடந்ததெல்லாம் பறிக்க போட்டு செஞ்சே நீ? வேற 3 பிள்ளைகள் உன் பானிபூரியை சாப்பிட்டனால தான் ஆஸ்பத்திரியில கிடக்கு. ஐஸ்வர்யாக்கா இந்த கடையில தான் வாங்கி தின்னுச்சுங்களோ? ஆமாக்கா, இவாதான் பானிபூரி கடை போட்டுக்கா பாத்துக்கிறங்க. இங்க பாரு சரோஜா, இதுக்கு மேல இந்த மாதிரி ஒண்ணுக்காவது பொருள் எல்லாம் விற்கதா இருந்தா இந்த ஊருக்குள்ள நீ வியாபாரம் பண்ணாத. கடன் இருந்தா சின்ன பிள்ளைகள் வரத்தான் செய்யும், நல்ல பொருளா கொடுக்கணும். இந்த மாதிரி ஆவாதே குப்பையுமா பறிக்கி கொடுத்து அந்த பிள்ளைகள் திண்டு வயித்த வலிவே கிடக்குது. என் மகன் அந்த பானிபூரியை தின்னுட்டு வந்தவனே வயித்த வலி சுருண்டு விழுந்துட்டா. என் மகன் அஜய் வயித்த வலியில அப்படியே தலை சுத்தி விழுந்துட்டான். என் பிள்ளை மயக்கமே ஆயிட்டான் தெரியுமா? இந்த ஐஸ்வர்யாக்கா பிள்ளை குழந்தை, அவளும் வயித்த வலியில துடிச்சு போயிட்டா. இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுவாங்க சின்ன பிள்ளைகள் சாப்பிடி பொருள். என் கடை பொருள் எல்லாம் அது மாதிரி ஆகாது, வேற எங்கேயாவது தின்றுருக்கோம், கேட்டு பாருங்க. என் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து கேட்கட்டுமா? பானிபூரி தின்னு இந்த மாதிரி வயிற்று வலி வந்ததுனால என் மேல் விட்டு இந்த வியாபாரம் இந்த ஊருக்குள்ள பண்ணாத. நல்ல பொருளை வச்சு வியாபாரம் பண்ணி பழகு. சரி சரி போங்க, உங்கள்ட்ட பேசக்கே நேரம் இல்லைன்னா வியாபாரம் பண்ணாலும் வியாபாரம் பண்ணிய கடம்னால வந்து பேச்ச பாரு. இனி இந்த பொருளை நீ விற்க பார்த்தேன்னு வச்சுக்க, கடையை அடிச்சு உடைச்சிருவேன். நான் விற்க தான் செய்வேன். உங்க பிள்ளைகளுக்கு பிடிக்கலாம் வரவிடாதுங்க. என் பையன் போலீஸ்லவே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நான் கொடுத்துருவோம் பாத்துக்க. மரியாதையை அது ஒழுங்கா வியாபாரம் பண்ணியான பண்ணி எல்லாம் விட்டு தோறாத. நல்ல பொருளை செஞ்சு கொடுக்க தெரியலன்னா எதுக்கு வியாபாரம் பண்ணியா? இனி இந்த கடையில வந்து பானிபூரியை தின்று யாராவது வயித்த வலிக்குன்னு எந்த பிள்ளையா சொல்லிச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் பாத்துக்க. எங்க பிள்ளைகளுக்குலாம் வயிற்று வலி வந்திருக்கு, இதுக்கு மேல நீ இதை விற்க கூடாது. இதெல்லாம் எடுத்து தூர ஊத்திட்டு நாளையில இருந்து நல்ல பொருளை கொண்டு வில்லு. எங்க பிள்ளைகள் மாதிரி மத்த பிள்ளைகளும் அவஸ்தைப்பட இதை தின்னுச்சுன்னா. சரி சரி வாங்க. ஏக்கா, போலீஸ்ல சொல்லுவேன்னு சொன்னதுக்கு பிறகு அடங்கிட்டா பாத்துக்கிடுங்க. ஆமா ஐஸ்வர்யாக்கா வாங்க போவோம். சரி இதுவரை பானிபூரி திங்க சொல்லி நான் அழுதானாக்கும். என் கடைக்கு எதுக்கு வரவ? தின்னுட்டு வயிற்று வலி வந்துட்டான், வயிற்று வலி. எத்தனையோ பெரிய கடையில வந்து தின்ட்டு போயிருக்கா, எல்லாரும் வயிற்று வலியா கிடக்கவ. சரி எல்லாம் நஷ்டமாயி போச்சு, வியாபாரமே போச்சு இதுவளால. குழந்தை எங்க அண்ணன்கிட்ட மாட்டி விட்டிய குழந்தை. ஏ அஜய், உங்க அண்ணனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குல்ல. குறுக்க மறுக்க கேள்வி கேட்டு என்னைய சொல்ல வச்சிருக்கியான்ல உண்மைய. உன்னைய நம்பனே பாரு, நான் விளங்கிடுவேன். இருந்தாலும் அஜய் ரொம்ப வயிற்று வலி வந்துட்டு பாத்துக்க. ஆமா, எனக்கு வயித்து வலி வந்துட்டு குழந்தை. ஆமா குழந்தை, நம்ம ஒரு பிளேட் பானிபூரி தானே சாப்பிட்டோம். நம்மளுக்கு இவ்ளோ வயித்து வலி வந்திருக்குன்னா 4 பிளேட் பானிபூரி சாப்பிட்ட அஸ்வின் என்ன இருப்பான்? ஏ ஆமால, இப்பதான் ஞாபகம் வருது பாத்துக்க. அவன் எங்கேயாவது ஐசியூல அட்மிட் ஆயிருப்பானோ? இருந்தாலும் இருக்கும் குழந்தை, வா போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ரஜி பாப்பா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட்ட பார்க்க மறந்துடாதீங்க. ஹாய் அம்சா, சுமதி, சக்தி, கீர்த்திகா, தனுஷியா, ரோஜா, ஸ்வேதா, பூவிகா, செல்வி, சௌமியா, ரம்யா, பகீர், பிரவீன், அஸ்மி, அமீன், பவித்ரா தேவி, ஜெரிஸ், ஜெஸ்லின், லேஸ், ராஜா, செல்வம், தங்க